முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். காலையில் வண்டியில் காரில் வரும்போது அதில் ஒன்று பார்த்தேன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு போட்டுருந்து. உண்மை தானே? எண்ணம், நம்மளுடைய எண்ணம் ரொம்ப சிறந்ததாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே மைண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா எதுவுமே ஓடாது இல்லையா? ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படி கேட்பாங்க. எண்ணம் நன்னா இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு வேலையும் எடுத்து பண்ணுவோம். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் அமையும். ஒருத்தருக்கு பிரசன்னம் தன் வாழ்க்கையை பெருசாக மாற்றிருக்கு. அவர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரசன்னம் பார்த்தேன். அதாவது அவருக்கு வேலையா தொழிலா இதுக்கு தான் பிரசன்னம் பார்க்க. நிறைய அஸ்ட்ராலஜி பார்த்துட்டேன் சார், பட் உங்கள் நிகழ்ச்சி பார்த்தா நீங்கள் பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நான் பார்க்கலான்ட்டு அப்படி பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை நேரில் பார்க்கும்போது, என்னப்பா முகமே மாறிடுச்சு, ஆளே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்ல. மாறிட்டேனா அதுதான் அப்படின்னாரு. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, சார் எங்கள் லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு காலையில் மிஷின் மாதிரி ஓடுவார். லைஃபே பார்த்துட்டிங்கன்னா மிஷின் வேர்ல்டு தான். அவரால் ஓடிட்டே இருப்பார் சார், ரொபோட்டிக் வேர்ல்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கார் பாருங்களேன். சொந்த தொழில் பண்ணிட்டு வருமானமும் நல்லா இருக்குது சார். அதனால் இப்போ ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த முகத்தில் தெரிஞ்சது. பிரசன்னம் பாருங்கள் ஒரு மனிதனுடைய லைஃப்பை எப்படி மாற்றிருக்குன்னு இல்லையா? சரி, கீழே இருக்கக்கூடிய என்ன நோட் பண்ணிக்கோங்க. 9790991004 9952306611. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம், தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் தாமதமாகலாம், தப்பு கிடையாது. ரொம்ப தாமதமான ரொம்ப ஸ்லோப்பா, ஐயோ முடிவு அப்படி இல்லை. முந்தையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ அப்படி கிடையாது. 1க்கு 100 முறை இது பிரயோஜனமாக இல்லையா, எஸ் நோ ஓகே, இது மாதிரி பலவிதமான யோசனைகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்களுக்கு பணம் வருது சார், வருது பாருங்களேன். நேற்று கூட பார்த்திங்கன்னா பணம் வந்தது, செலவாயிடுது. அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கிறவா கவலைப்பட வேண்டாம். பண வரவுகள் தேடி வரக்கூடியதா, மதிப்பு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருக்கும், அது பெருசாக நினைக்காதீங்க. பின்னாடி பயங்கரமாக லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். மிகப்பெரிய நபர்கள் எனக்கு பழக்கம் இருக்குது, வாழ் தெரியும். சரி, அதன் மூலமாக என்ன இல்லை சார், ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், சந்தோஷம், பிரச்சனை இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் பிஸ்னஸ்லேயே அவள் கூட இன்க்ளூட், அதில் என்ன உங்களுக்கு என்ன பிரயோஜனமா, இந்த மாதிரி நிறைய யோசித்து உங்களுடைய செயல்பாடை படுத்துட்டல்னா நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டு வியாபாரத்தில் லாபம் நஷ்டம்லாம் பிரித்து பார்த்து அதை பற்றி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள்லாம் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடு வரும். சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நண்பர்களே, நிறைய யோசனை, சமயோஜித யோசனை வரும் பாருங்கள். இது பண்ணோம் அப்படி பண்ணோம், நைட்டு தான் சார் டக்குன்னு யோசனை வந்துச்சு, நைட் தூக்கமே வரல தெரியுமா, எனக்கு இதே பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. சில பேர் ரொம்ப நாளாக பேசாதவன் இன்றைய தினத்தில் பேசுவா, அதனே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு முக்கியமான சப்ஜெக்டை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து நீங்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய பிரச்சனையை ரொம்ப அழகாக முடிச்சுடுது.
ரொம்ப அழகாக மற்றவா போய் அந்த காரியத்தை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த காரியத்தை பார்க்க நீங்கள் அழகாக ஃபோன்லேயே அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. மிதுன ராசி நண்பர்கள். கடக ராசி அன்பர்களே, பேர் புகழ் அந்தஸ்து பதவி ஓ அப்படிங்கிற மாதிரி கூடி வரக்கூடியதாக இருக்கும். எங்கே சார் வீட்டில எல்லாம் திட்டுறா சார், ஒன்றும் இல்லை, இப்படி 4 அடி போனால் பின்ன 10 அடி சறுக்குது சார். திருப்பியும் உங்களால் முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் 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 தேடி வரக்கூடியதாக இருக்கும். கவலையே வேண்டாம். கடகராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை உற்றார் உறவினர் சகோதர சகோதரி எதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னால் ஏதோ ஒரு நல்லதுக்கு இருக்குன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா போதும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடிய ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி நண்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு விடாது உழைப்பு. நானும் கடவுள்கிட்ட உண்மையாகவே சொல்கிறேன், இவ்வளோலாம் யாரும் உழைக்க முடியாது சார், அவ்வளோ உழைக்கிறேன். ஃப்ரம் மார்னிங் டில் நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 கையும் 24 மணி நேரம் பத்திரத்தில் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பட் எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்குமா? கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்கும், கவலையே படாதீங்க. நல்ல மாற்றங்கள் இருக்கும். நிகழ்வதை நடக்கக்கூடிய விஷயங்களை பெருசாக எடுத்துக்காதீங்க. பின்னாடி வரக்கூடிய நல்ல மாற்றங்கள். ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பா செய்த தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, எண்ணெய் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் கடை வச்சுருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, இடம் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டு இருக்க, சூப்பர்வைசராக இருந்துருப்பவங்க, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய டார்கெட் இருந்தாலும் அச்சீவ் பண்ணிடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டெப்பில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. யாராவது உதவி கேட்குறா, தப்பு கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் திருப்பி வருன்ற எதிர்பார்ப்பு விட்டு விடணும். வீட்டில் ஏதேனும் கருத்து வேறுபாடு, எனக்கும் மனைவிக்கும் பெரிய சண்டை சார், சாதாரணதில் நான் ஒன்று சொன்னாவா ஒன்று சொல்கிறேன், ஐயோ கேட்க முடியல. இப்படி மனைவி, சார் நான் எதை பேசினாலும் திருப்பி பேசுகிறேன் சார், எதை பேசினாலும் நல்லதுக்கு தானே சார் சொல்கிறேன், இதில் என்ன சார் கோச்சுண்டு, எப்போ பார்த்தாலும் கோச்சுக்கிற, அப்பா இப்படி வருத்தப்படுறவா. சின்ன குழந்தைகிட்ட சில பேர் சண்டை போடுவா. பாரு பாரு 2 வயசு கூட ஆகலை, 4 வயசு கூட என்னையவே இப்படி குழந்தைகிட்ட. ஏன்னா நம்மளுடைய நாள் நட்சத்திரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு குழந்தை பெரியவங்க ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அதனால் இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. விளையாட்டு வினையாகவும் பிறர் பற்றி பேச வேண்டாம், காசிப்ஸ் வேண்டாம். மற்றவா பேசுகிறா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன்னாலே போச்சு, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டுருக்கீங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருவோம். அதனால் கவனம் என்பது தேவை. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களுக்கு திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், இதெல்லாம் ஓகே. ஆனால் என்னுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது 1க்கு 100 முறை எடுத்து செயல்படுத்துறது நல்லது. இது நல்லதா கெட்டதான்னு பார்த்து யோசிச்சுக்கிறது. எல்லாம் தெரிஞ்சவா வந்தவா போனோம், எல்லாம் ஓகே தான். இருப்பினும் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு சிந்திச்சா நல்ல பலன்கள் உண்டு. லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு பின்னாடி ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபினான்ஷியலாக நான் இதெல்லாம் பண்ணணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கூடி வரும், நல்ல விஷயங்கள் பேசுவாங்க, உங்களுக்கு சாதகமாக சில பலன்கள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. தலைக்கு குளிச்சா போதும், டேங்கப்பா கண்ணுன்னு பிடிச்சிக்குது சார், இப்படி திரும்பினா முடியல, இப்படி திரும்பினா முடியல, கல்ல ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருக்குது, என்னமோ தெரியல மைக்ரேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். சில பேருக்கு மூக்கு சம்மந்தமாக, சளி சம்மந்தமாக, சில பேர் கழுத்து வலி, ஐயோ இப்படி திரும்ப முடியல, இப்படி திரும்பல, கண்ணு தான் பார்த்துட்டு இருக்கேன் சார், அப்படி வலிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல போய் அதை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், இடமாற்றம் மனமகிழ்ச்சியை தரும். அதே சமயத்தில் செலவு இருந்தால் பின்னாடி லாபமாக சம்பாதிப்பே. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில். தனுசு ராசி நண்பர்களே, நல்லது நடக்கும், மாற்றம்
இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக. குழந்தைகள் அப்படி எதனா வாங்கி கொடுத்தாவா அப்படி சாப்பிட்றத பார்த்து சந்தோஷம், அடடா பாரு இவ்வளோ ஜாலியாக, இந்த மாதிரி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புது வாகனம், பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, இது போன்ற காரியங்கள் வெற்றியாக இருக்கக்கூடியது. கடல் சார்ந்த துறை, நேவியில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா காவல் படையில் இருந்தவங்க அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்கள் நீங்கள் இங்கே வீட்டுக்கு வருவாங்க, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வருவாங்க. அப்போது அவங்களுக்காக சில உங்களுடைய ஸ்கெடியூல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நேயர்களே, சார் என் நேரம் நன்னா இருக்கா இல்லையா எப்படி? ஏன்னா நான் நல்லது பண்ணாலும் மற்றவா யூ 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 இப்படி பண்ணிட்டு இருக்காளே சார், ஏதாவது ஒன்றும் புரியல. அந்த மாதிரி பல நேரங்களில் பல சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவா, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான ரொம்ப நாள் யோசனை வெற்றியை தரக்கூடியதற்கு கவலைப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசில் கவலை இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள், யாராவது பெரியவங்க கிட்ட பேசுங்க. அது ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கும்பராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய சில ஒரு தோணக்கூடிய விஷயத்தை எடுத்து அப்படியே பிடிச்சி செயல்படுவேல், அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் இது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை டப்புன்னு நிறுத்திடுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி நேயர்களுக்கு இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இப்படி யோசிப்பேன். அதாவது பண சம்பந்தமான விஷயங்கள் இத்தனை நாள் ஃப்ரீயாக பண்ணி போச்சு, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, சம்பாதிக்கணும் சார் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டிருக்கும். இதனால் எனக்கு என்ன லாபம் என்ன விஷயங்கிறத பார்த்து பார்த்து செயல்படுத்தக்கூடியதாக இருப்பாங்க. நிறைய சில பேர்லாம் ஆர்ட் சூப்பராக வரைவா, இப்போ இதெல்லாம் எனக்கு திறமை, ஆனால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் பாரு, யாராவது வரையதை பார்த்து அழகாக திருப்பி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மறைந்த அல்லது மறந்த விஷயங்கள்லாம் திருப்பியும் அதை எடுத்து சில பேர் டான்ஸ் பரதநாட்டியெல்லாம் கற்றுட்டுருப்பா அப்படியே விட்டுருப்பா, சில பேர் மிருதங்கம் நல்லா வசிப்பா அப்படியே விட்டுருப்பா. இந்த மாதிரி விட்டு போன விஷயத்தை திருப்பி தொடங்கி எடுத்து பண்ணும்பொழுது மனதில் ஒரு பெரிய நிம்மதி கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசம். தினம் தினம் நம்ம ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பல பேருக்கு உபயோகரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பொதுவாகவே ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இது தனிப்பட்ட ஜாதகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் சேர்ந்து பண்ணக்கூடியது. என்னுடைய அனுபவம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பல தடவை நான் அதை செய்து பார்த்து பல பேருக்கு சொல்லி அது பெரிய மாற்றங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதை நான் எடுத்து சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா யானைக்கண் படம் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பைரவர் படம், இந்த பைரவர் படமும் அப்படி தான் நான் எடுத்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உச்சைஸ்ரவாசுங்கிற குதிரை, அதுவும் அப்படி தான் சொல்லியிருந்தேன். இப்போ இடையில ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் வாங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தொழில் ஓடாறது இல்லை சார், நீங்கள் இந்த மாதிரி குதிரை அந்த ஒயிட் ஹார்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தேன், நாங்கள் அது வாங்கி வச்சோம், எங்களுக்கு பரவாயில்ல, இப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம் வருதுன்னு சொன்னாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருந்தால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறோம். அப்படி தான் குபேர சுட்டி, அந்த குபேர காயின் பற்றி சொன்னோம். கருங்காலி மாலையை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் சொல்கிறது, அதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, பெரிய மாற்றம். எருக்களன் திரி பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாமரை திரி, அதுவும் நிறைய பேருக்கு பயன் கொடுத்ததாக இருந்தது. அதே மாதிரி அருகம்புல்ல விநாயகருக்கு வச்சு பண்ணுற பூஜை, சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி தேங்காய் உடைக்கிற வழிபாடு, மகாலட்சுமி விரதம் இருக்கிறது, மகாலட்சுமி பூஜை பண்ணுறது, தாமரைனால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, அதுமாதிரி மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது. ஒருவேளை பூ கிடைக்கல, எனக்கு வாசனை புஷ்பம் கிடைக்கல, இன்டர்நேஷ்னலி இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, எங்களுக்கு ஏதோ வாசனை புஷ்பம் கிடைக்கல, பூ தான் வீட்டில் இருந்தது பறித்தோம் அப்படிங்கும்போது ஜவ்வாதில் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நீங்கள்
அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பலவிதமான விரத முறைகளை எடுத்து சொன்னது, மந்திரங்களை எடுத்து சொன்னது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்டக் ஆகிடுச்சு, ஒரு விஷயம் வந்து நகரவே கிடையாது. என் தொழிலாகட்டும் சரி, பிரச்சனையாகட்டும் சரி, மன ரீதியான கவலையாகட்டும் சரி, இதுக்கு ஒரு உன்னதமான பலன்கள் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கடையில் போய் ரத்த சந்தனம் அப்படின்னு ஒன்று விற்கும். ரத்த சந்தன பொடின்னு கேட்டால் தருவாங்க. அதை வந்து பன்னீரில் குழச்சிக்கணும். ரத்த சந்தன பொடி இதை வந்து பன்னீரில் குழச்சிக்கணும். பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதாவது பிக்ஷி பூன்னா தேன் பூன்னு சொல்லுவாங்க, இட்லி பூன்னு சொல்லுவாங்க. அந்த புஷ்பத்தை வச்சு நீங்கள் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை, அதாவது உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வமோ அந்த சுவாமியினுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி பாயசம்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய முறை, கடுமதுரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு படி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ மேலே வெல்லத்தை வந்து போடுவாங்க. அதாவது இனிப்பு வந்து டு த கோர்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த மாதிரி பாயசமாக பண்ணிக்கணும். அப்படி பாயசமாக பண்ணி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பாயசமாக பண்ணி அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் ஆராத்தி காமிச்சு நமஸ்காரம் பண்ணோம். இப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன திதியில் பண்ணுறலோ அதில் 15 நாளைக்கு ஒரு சந்திராஷ்டம் மட்டும் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள். எவ்வளோ பெரிய தடையான விஷயம் கூட உங்களுக்கு போயிடும். அந்த தடைகளை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன்கள். ஏன்னா இந்த ரத்த சந்தனத்துக்கும் நான் இப்போ சொன்ன நைவேத்தியத்துக்கும் அதி உன்னதமான பலன்கள் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி அந்த பிக்ஷிப்பூ தடங்கலான விஷயம் போயிடும், மனதில் ரொம்ப வருத்தமான விஷயங்கள் போயிடும். அதே மாதிரி எனக்கு இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தினந்தோறும் நமக்கு பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து இன்றைய கிரகநிலையை குறித்து இருந்துருக்கு. நம்ம தனிப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தினுடைய முக்கியத்துவம் பார்த்தா தான் அதில் வந்து தெரியும். www.astromaheshwar.com இதில் போங்க, நிச்சயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை பற்றி தெரியும். அதில் நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் இருப்பாங்க, பொருத்தம், நியூமராலஜி, வாஸ்து போன்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ண முடியும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.